நல்லா பஞ்சு மிட்டாய் கலரெல்லாம் இருக்கு. காமெடி பண்ணாம இருந்தா சரி நமக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ட்ரெண்டிங் டிசைனர் சாரீஸா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த டிசைனர் சாரீ தான். இந்த டிசைனர் சாரியோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 505 தான். 505க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் தாராளமாக வாங்கலாம்னு நான் ரீசன் சொல்றேன். நான் இந்த கலர் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்காக போகிற இந்த கலரு அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிசைனர் ரொம்ப குத்துற மாதிரி இல்லை, ஹெவியாகவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சட்டிலாக இருக்கு. நான் பண்றேன், குத்தவே இல்லை பாருங்க. சீசா குத்துல இங்க சம்கீஸ் வச்சிருக்காங்க. சம்கிலாம் வந்து நல்லா அந்த நூல்ல தச்சிருக்கிறதுனால குத்தவே இல்லை எனக்கு. சீரியஸாவே நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு பிளவுஸ் மெட்டீரியலும் இதுலயே கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணிருக்காங்க உள்ள. அதுல ஹெவியா இருக்க இந்த டிசைன்ஸ் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் ஸ்லீவ்ஸ்க்கு பிளைனாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக வேணா நல்லா இருக்கும் இன்னும். இல்லை உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வந்து பிளெயினில் தச்சிக்கலாம். இது என்ன அந்த மெட்டீரியல், இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கு. அண்ட் இதுவும் வந்து குத்துற டைப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் உள்ள லைனிங் வச்சா நல்லது, ஏன்னா எம்ப்ராய்டிங் இருக்கிறதுனால லைனிங் கண்டிப்பாக வைக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸுக்கு. மற்றபடி இந்த சாரீ அவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது. அந்த கலரே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. இப்போ ரீசனாக நயன்தாரா வேர் பண்ணியிருப்பாங்க, ஃபெமி9 அவங்க 1 இயர் சக்ஸஸ் மீட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது, மதுரையில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரீஸ். அது வந்து அவங்க டிஷ்யூ சாரீஸ் இல்லை சில்க் சாரீஸ் அந்த மாதிரி வந்து அவங்க டிசைனை வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் சிமிலர் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்லேயே நல்லா இருக்கு. 505 ரொம்ப ரீசனபிளாக இருக்கு. இதில் என்னென்னா ஆக்சுவலி வந்து இப்போதையும் இந்த ப்ளவுஸை வேர் பண்ணி காட்ட முடியாது. என்கிட்ட இருக்க ரெடிமேட் ப்ளவுஸ், நான் மீஷோவில் வாங்கின ப்ளவுஸ் வந்து நான் வேர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ஏன் வேர் பண்ணி காட்டுறேன்னா, இது வந்து பத்துதா இல்லையா, வேர் பண்ணுறதுக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் எக்ஸஸாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம் நம்ம. ஸோ நான் வேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாரி நான் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த சாரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. பிளெயின் கலர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. நான் நேரில் பார்த்து நம்ம வாங்கினா நம்ம எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணலாம் நம்ம. பட் ஆன்லைனில் வாங்கினோன்னா சில கலர்ஸ் வந்து பார்க்கும்போது இமேஜ் வேறு மாதிரி இருக்கும், நேரில் வரும்போது வேறு மாதிரி இருக்கும்ன்றதால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால நான் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன கலர் நம்ம வந்து பார்த்தா நல்லாக்குன்னு தோணுதோ அந்த கலர் தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன் நான். இதுதான் அதோட ப்ளவுஸு. இதுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போய் நினைக்காம லைனிங் வைக்கணும் நம்ம அதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் இதுக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 463 தான். ஜார்ஜெட் மெட்டீரியல் 463 வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இந்த கீழே பார்த்தீங்களா டிசைன்ஸு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? கட் பண்ணியிருக்காங்க, அது மேலே சும்மா டிசைன்ஸ் மட்டும் வேவியா நம்ம வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனிக், நல்லா இருக்கு. ஸோ சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியாது. கீழேயும் அப்படிதான் இருக்கு, மேலேயும் அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. சீரியஸ்லி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ரிஸ்க் எடுக்க வேணாம்னுக்காக நான் சூஸ் பண்ணல. நான் அகைன் நான் வேர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துலாம் நம்ம. ஆனால் தொட்டு பார்க்கும்போது வரைக்கும் சாஃப்ட்னஸ் நல்லாவே இருக்கு. ஜார்ஜெட் நேரம் இருக்க ஜார்ஜெட் கிடையாது, நல்லாவே இருக்கு. சவுகாப்பேட்லாம் போனால் 500க்கு மேலே போனால் தான் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஜார்ஜெட்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப லோ காஸ்ட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்காது. இது ஒரு மர்ஸ் பைன்னு நினைக்கிறேன். இது முதல்ல நம்ம வேர் பண்ணி காட்டலாம், அதுக்கப்புறம் எப்படின்னு டிசைன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மஸ்டர்ட் கலரில் இருக்க சாரீ தான். இதில் வந்து எதனால எனக்கு பிடிச்சதுன்னா, ப்ளவுஸில் இது சட்டிலான கலர்ஸில், பேஸ்டல் கலர்ஸில் இருக்க டிசைன்ஸ், லைட் பிங்க்கு, லைட் க்ரீன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சி, அதனால நான் சூஸ் பண்ணேன். அண்ட் சாரியோட எட்ஜ்லேயும் பாருங்கள், நான் வந்து நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளீட் கலரு. மேபி அதில் நல்ல சட்டிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னமோ ஜோக்கர் கலர் மாதிரி இருக்கு.
தெரியல, வேர் பண்ணா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். அண்ட் இதோட ப்ளவுஸ் பார்த்துலாம் நம்ம. இதுதான் அதோட ஸ்லீவ்ஸ் நினைக்கிறேன். சம்கி ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கங்க டிசைன்ஸ் இருக்கு, பட் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்கி ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இதுக்கும் லைனிங் வேணும்னா சாரீ மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. இதோட சாரீல கொஞ்சம் யூனிக்கா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. கோல்டன் கலர் டாட் வச்சிருக்காங்க. சரி, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் சாரில அதான் வச்சிருக்காங்க. இந்த ஒர்க் தான் வச்சிருக்காங்க. இந்த ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ கம்ல மேல லைட்டா கோல்டன் கலர் பெயிண்ட் டிப் பண்ணியிருக்காங்க மேல. ஸோ இதை மேர் பண்ண தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான். எப்படி இருக்கு லுக், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கு ஜார்ஜெட். இது நிறைய கலர்ஸ் வேற இருக்கு. ஸோ நான் இந்த மஸ்டர்ட் கலர் ட்ரை பண்ணலேன்னுக்காக நான் மஸ்டர்ட் கலர் ட்ரை பண்ணேன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த சாட்டின் சாரீ தான். இது ஆக்சுவலி என்னன்னா ரெடி டு வேர் சாரீ இது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்க்குறீங்க நிறைய வந்து ப்ளீட்ஸ்லாம் ஹிப் கிட்ட ப்ளீட்டடாக இருக்கும். அந்த மாதிரியான சாரீ தான். இதுக்கு அதுக்கான ப்ளவுஸ் இது. மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனால பார்ட்டி வைபா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுவும் கிளாஸியா இருக்கு. பார்ட்டி வைபா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வேர் பண்ண நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டின் கிளாத். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, 707. மேபி இது ரெடிமேடுன்றதுனால அந்த ரேஞ்ச் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு நாட்லாம் வேற கொடுத்துருக்காங்க நம்ம டை பண்றதுக்கு. இது நல்லா தான் இருக்கு. அதோட ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஹைட்டும் தாராளமாக தான்ப்பா இருக்கு. நானே ஹைட் தான். நான் ஹிப்ல வச்சு பார்த்தாலே எனக்கே வந்து விரல் வரைக்கும் தொடுது. இதுதான் ஹைலைட்டர். தெரியுதா அந்த முந்தில அந்த மணியை தொங்குறது அழகா இருக்குல்ல. நல்லா ஒரு பார்ட்டி வேர், நல்லா ஒரு ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கூட வேர் பண்ணலாம் நீங்க. ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஒரு பார்ட்டி வைப்பு. அதாவது இந்த ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப சூட் ஆகும் இது. 707க்கு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நான் வேர் பண்ணி கேட்டேன் பார்க்கலாம். ரொம்ப ஆசையா இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டபுள் ஷேட்ல இருக்கிற இந்த கலர் தான். இந்த கலர் சாரி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஆக்சுவலி நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கு. இதுவும் நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு. இதுவும் நான் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலர் சாரி. நானும் இது ஏன் இந்த கலர்ல போனேன்னா, கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வந்து பிங்க் பிடிக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னா கூட பிங்க்ல எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டாக இருந்தால் கூட ஓகே, அட்ஜஸ்ட் ஆகிடும். பட் மற்ற கலர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ பிங்க்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். அகைன் இதுலேயும் பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரு. ஃபர்ஸ்ட் ஒரு சாரில காமிச்ச பார்த்தீங்க பர்பிள் கலர் சாரில அதே மாதிரியான கிளாத் தான். ஆனா கொஞ்சம் சாஃப்டனா இருக்கு, பரவாயில்ல. நல்லா இருக்கா? நர இருந்தா அந்த மாதிரி போலான்னு சொல்லலாம் நம்ம. நரன்னு இல்ல. இதுவும் அகைன் ஒரு ரெடி டு வேர். அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி நான் ரெடி டு வேர்னு நினைக்கவே இல்லை. இது நான் நார்மல் சாரி தான் நினச்சி நான் வாங்கினேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 599. ஷிஃபான் மெட்டீரியல் தான் இது. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே லைட் டோன் வந்து கீழே டார்க் டோன் வரது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே நிறைய கலர் வேரியன்ட் இருந்துச்சு. இதுதான் உள்ள நிறைய ப்ளீட்ஸ் இருக்கு, தெரியல. ஸோ ஓகே, இங்கே ஊக்கெலாம் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. இந்த தெரியுதா? இந்த ஊக்கில் நம்ம போட்டுக்கணும். நம்ம இந்த இந்த ஹோலில் நம்ம ஊக்க போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறவங்கலேருந்து சப்பியாக இருக்கிறவங்க கூட சூட் ஆகும். இது வேர் பண்ணலாம். என்ன இதுலேயே கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளெயினாக இருக்குது. ஒரு பார்ட்டி வேர் சாரி மாதிரி இருக்குது. பட் ஏதாவது கொடுத்துருக்கலாம், டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்துதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இனியும் வேர் பண்ணி காட்டுறேன். இதையும் நான் எப்படி இருக்கு பார்த்தலாம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்த்த சாரீஸ் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, எதெல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி என்னென்ன உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until the bye from Jamna. Bye.